ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து இந்த 3 இயர் எல்எல்பிக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே நேத்து ஈவினிங் 7:00 இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மெயில் வந்து அனுப்பியிருக்காங்க. மெயில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரிசீவ் ஆயிருக்கு. இந்த மெயில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்றது, இந்த மெரிட் லிஸ்ட்னா என்ன, வெயிட்டிங் லிஸ்ட்னா என்ன, இந்த மெயில் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து சீட் வந்து கன்ஃபார்மா கிடைச்சிருமா, அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது, எந்த டேட்ல நீங்க காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்றது அப்படிங்கறத பத்தி A to Z உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்குமே ஒரே ஆன்சர் அப்படிங்கிறது இந்த வீடியோல இருக்க போகுது. வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ், கவர்மெண்ட் சைடுல இருந்து வந்திருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்காலர்ஷிப், ஸ்டைஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கிடைக்கும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல வந்து நேத்து ஈவினிங் 7:00 மேல வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒன் பை ஒன்னா வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆயிட்டு இருந்தது. ஒரு 10:00 மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரெல்லாம் உங்களுடைய மார்க் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மேல வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே மெயில் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இதுல ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, மெயில் வந்தவங்க எல்லாருமே சீட் வந்து கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி 99% மெயில் வந்தவங்க எல்லாருமே வந்து சீட் வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சீட் வந்து அலாட் ஆயிரும். அதுல வந்து ஓவரால் மார்க் பாக்குறத விட உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய கேட்டகரி ரேங்க்ல நீங்க எத்தனாவது பொசிஷன்ல இருக்கீங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். மோஸ்ட்லி வந்து மெயில் வந்தவங்க எல்லாருமே அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 99% சீட் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. மெயில்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலிலாம் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம். இந்த ப்ரொஃபஷனலி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமாக நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. இந்த தமிழ்ல பார்ப்போம். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்றனா அஃபிலியேட்டட் லா காலேஜ் தமிழகத்தில் அமைய பெற்றுள்ள சட்ட கல்லூரிகளில் பயிற்றுவிக்கப்படும் 3 ஆண்டு எல்எல்பி சட்டப்படிப்புக்கு இந்த கல்வியாண்டு 2024 to 25 காத்திருப்பு பட்டியலில் கீழ் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள். அதாவது தற்காலிகமான ஜஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய மார்க், உங்களுடைய கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி ஒரு தற்காலிகமா நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நீங்க வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வந்து வந்திருக்கும். இது வந்து மெரிட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் மெயில் வந்திருக்கும். வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் மெயில் அப்படிங்கிறது ரிசீவ் ஆயிருக்கும். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆனது. சோ நீங்க வந்து மெரிட்ல இருக்கீங்க அப்படின்னாலும் மெரிட்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல மெரிட் லிஸ்ட் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. பட் இவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்னால வெயிட்டிங் லிஸ்ட் கேட்டகரி அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நீங்க மெரிட்ல செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்ப இந்த காத்திருப்பு பட்டியல்ல நீங்க வந்து செலக்ட் ஆயிருந்தீங்கனாலும் உங்களுக்கு சீட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட்ல நம்மளுக்கு 99% அப்படிங்கிற வந்து சீட் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, மெரிட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சீட் வந்து இட ஒதுக்கீடு அப்படிங்கறத அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் சீட் வந்து அலாட் ஆகும். அவங்களுக்குமே வந்து அட் அ டயத்துல உங்களுக்கு வந்து ஒரே நாளே என்ன பண்ணிடுவாங்கன்னா, சீட் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் கிடைக்காதுன்னு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. அப்படி கிடையாது. உங்களுடைய அந்த கேட்டகரி ரேங்க்ல நீங்க எத்தனாவது பொசிஷன்ல இருக்கீங்க அப்படிங்கறத இண்டிவிஜுவல் ரேங்க் லிஸ்ட் நீங்க வந்து வியூ பண்ணி செக் பண்ணி பார்த்து அதுல வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து தேவைப்படும். ஓகே, இந்த மெயில வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்டிமேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க என்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க பாருங்க. 10th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல், 12th மார்க் ஷீட்ங்கிறது ஒரிஜினல். நீங்க 12th படிக்காம 10th முடிச்சுட்டு டைரக்டா 3 இயர் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், டிப்ளமோ சர்டிபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி டிகிரி, ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் இன் குவாலிஃபைடு டிகிரி கோர்ஸ் நீங்க வந்து யூஜி படிச்சுட்டு பாஸ் பண்ணிருக்கணும். நல்லா கவனிக்கணும். யூஜில வந்து பாஸ் பண்ணி குவாலிஃபைடு அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணப்பட்ட யூஜி டிகிரி. இதுல நீங்க வந்து உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான டிகிரி சர்டிபிகேட்டை நீங்க கொடுக்கலாம். அதாவது அந்த ஒரு கான்வகேஷன் சர்டிபிகேட் சொல்லுவோம் இல்லையா, அது கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். பட் அது இல்ல அப்படின்னா ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாச்சும் ஒண்ணு அட்டாச் பண்ணா போதுமானது. கன்சாலிடேட் மார்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறது ஒரு பெரிய பேப்பர்ல உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சர்டிபிகேட்டா அதை நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்படி அந்த ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்ககிட்ட இல்ல அப்படின்னா இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து கடைசி செம் வரைக்கும் இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் வச்சிருப்பீங்க இல்லையா, அதை நீங்க கண்டிப்பா வந்து ஒரே பிடிஎஃப்ல வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு 1 எம்பிக்குள்ள நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க புதுசா. ஆல் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த குவாலிஃபைட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சாலிடேட் மார்க் ஷீட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இல்ல ஏதாச்சும் ஒண்ணு நம்ம சப்மிட் பண்ணா போதுமானது.
6வது ஆப்ஷன்ல வந்து டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கண்டிப்பா நீங்க வந்து வாங்கி வைக்கணும். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் உங்க காலேஜ்ல இன்னும் குடுக்கலன்னா கண்டக்ட் சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட்டோட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கி வச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஜி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக்ல ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து குடுத்துருவாங்க. அத நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி நல்லா நீட்டா தெளிவா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன் ஸ்பெசிஃபிக்டு ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபார்மேட்ல தான் வந்து கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டிஜிட்டல் ஃபார்மேட்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. உங்ககிட்ட டிஜிட்டல் ஃபார்மேட்ல இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இப்போ இ-சேவை லாகின்ல போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டா குடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பழைய டைப் ஆஃப் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா இருக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மேனுவலா எழுதி வாங்கியிருப்பீங்க இல்லையா? இந்த தாசில்தார்ட்ட. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நீங்க வாங்கி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பா உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியணும். அப்படிங்கிறதுக்காக கம்யூனிட்டி வந்து ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் 8த் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய பட்சத்துல ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வேணும். இது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது நீங்க வந்து மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னா, அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட், யுஐடிஐ கார்டு இந்த மாதிரி நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வேணும். அதே மாதிரி நீங்க வந்து உங்களுடைய ஃபாதர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் நீங்க வந்து என்க்ளோஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். பட் காமனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து 6 டாக்குமெண்ட்ஸ் வந்து என்க்ளோஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இது எந்த டேட்டுக்குள்ள பண்ணணும் அப்படின்னா 23/8/2024 ஈவினிங் 5:30க்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து லாகின் பண்ணி டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முந்தின வீடியோலயும் எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணுங்கிறத லைவ் டெமோ உங்களுக்கு கொடுத்தேன். அதே மாதிரி இந்த வீடியோலயும் மெயில் வந்ததுக்கு அப்புறம் எப்படி பண்ணணுங்கிறத கொடுத்திருக்கேன். நம்ம சேனல் வந்து எப்பவுமே வந்து ஒரு அட்வான்ஸ்டா இருப்போம். யூனிவர்சிட்டி வந்து மெயில் அப்படிங்கிறது கொஞ்சம் நேத்து லேட்டா தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரிசீவ் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். மெயில் வந்த யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்க வந்து எப்படி வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருந்தீங்கன்னா மெயில் வர்றதுக்கு முன்னாடியே டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க. அப்படி வெரிஃபிகேஷன் பண்ணவங்க மறுபடியும் மெயில் வந்ததுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ண தேவையில்லை. நீங்க அப்படியே கம்முன்னு விட்டுருங்க. நீங்க ஒன்ஸ் வந்து கன்ஃபர்மேஷனுக்காக இந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் இல்லையா அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணும்போது உங்களுக்கு டாஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்ல டாஷ்போர்டு ஓப்பன் ஆகாம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்லோட் பண்ற பேஜுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகுது அப்படின்னா நீங்க மறுபடியும் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமா கரெக்டா என்ன பண்ணுங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் சக்சஸ்ஃபுல்லா ஆச்சா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்க லாகின் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு டைம் வந்து உங்களுடைய கன்ஃபர்மேஷனுக்காக நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க போட்டோ இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே வருது அப்படின்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஃபோல்டர்ல வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எம்பிக்குள்ள கேபிக்குள்ள கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எடுத்த உடனே டைரக்டா லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான செக்ஷன் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது எல்லாமே வந்து கொஞ்சம் குயிக்கா வந்து பண்ற மாதிரி இருக்கும். முதல்ல 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 1 எம்பிக்குள்ள வைக்கணும். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து 200 இமேஜ் ஃபார்மட் எல்லாமே வந்து 250 250 கேபிக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும். பிடிஎஃப் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 1 எம்பிக்குள்ள நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணணும். இப்போ எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதை வந்து ஒன் பை ஒன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாகின் பண்ணிட்டு நம்ம வந்து உள்ள என்ட்ரி ஆகலாம். அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மை அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாவும் இமெயில் மூலியமாவும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 5 டிஜிட்ல இருக்கக்கூடிய நம்பர் தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது வந்து ஏஎல்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்து அப்ளிகேஷன் நம்பர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னா என்ன, அப்ளிகேஷன் நம்பர்னா என்னன்னு தெரியாம வந்து எங்களுக்கு இன்வாலிட்னு வருது ப்ரோ, எங்களுக்கு லாகின் ஆகல, எனக்கு எரர் வருது, நான் வந்து செலக்ட் ஆகலையா, எனக்கு மெயில் வந்திருக்கு ஆனா எனக்கு லாகின் ஆகல, என்னோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பல கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே வந்து கேட்டுக்கிறீங்க. அப்படி கிடையாது. அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்ல வந்து உங்களோட இண்டிவிஜுவல் ரேங்க் வந்துருச்சுனாலே போதும், உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல லாகின் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லைவ் டெமோ வந்து கொடுக்கலாம். சோ இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டு நான் வந்து உள்ள வந்து என்ட்ரி ஆகுறேன். ஓகே, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான லாகின் ஐடி யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல கேட்டிருக்காங்க பாருங்க 10th மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து 100ல இருந்து 250 கேபிக்குள்ள கன்வெர்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணா மட்டும்தான் அப்லோட் ஆகும். நீங்க அதுக்கு மேலேயோ இல்ல அதுக்கு கம்மியாவோ நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் வரும். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா வந்து அப்லோட் பண்ணிக்கலாம்.
ஓகே. நம்ம அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு 10th மார்க் ஷீட்னா 10th மார்க் ஷீட்ட நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஓப்பன் குடுத்தோம்னா, அப்லோட் ஆயிரும். இந்த இடத்துல அப்லோட் சக்சஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்தா மட்டும் தான் நீங்க பெர்ஃபெக்ட்டா அந்த அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்து யுனிவர்சிட்டியோட சர்வர்ல போயிட்டு உங்களுக்கு வந்து உட்காந்துரும். அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட்ட நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யுஜியோடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட், ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, ஓவரால் மார்க் ஷீட்ட இந்த இடத்துல பிடிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. பிடிஎஃப்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுல நல்லா கவனிக்கணும். இதுல வந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து குடுத்திருக்காங்க பாருங்க. இந்த பெர்சன்டேஜ் கால்குலேஷன் அப்படிங்கிறது நீங்க படிச்ச யுனிவர்சிட்டில ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கீழ பாட்டம்ல வந்து குடுத்திருப்பாங்க. அப்படி குடுத்திருந்தாங்கன்னா, நீங்க ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் வியூ பண்ணி நீங்க வந்து போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். பட் ஒரு சில யுனிவர்சிட்டில என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பேக் சைடுல வந்து குடுத்திருப்பாங்க. சோ பேக் சைடுல குடுத்து மோஸ்ட்லி இந்த மெட்ராஸ் யுனிவர்சிட்டி, அந்த டீம்டு யுனிவர்சிட்டிஸ்லாம் வந்து பேக் சைடுல வந்து எல்லாமே தெளிவா உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃப்ரீக்வென்ட் ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த மாரி பெர்சன்டேஜ், சிஜிபிஏ இந்த மாரிலாம் உங்களுக்கு பேக் சைடுல வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல பேக் சைடையும் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்க நீங்க கண்டிப்பா ஒரே பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க இத வந்து ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு, நீங்க படிச்ச யுனிவர்சிட்டில எப்படி குடுத்திருக்காங்க மார்க் ஷீட் அப்படிங்கறத வியூ பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்லயே உங்களுக்கு எல்லாமே கீழயே வந்துருச்சு. பாட்டம்லயே உங்களுக்கு இந்த பெர்சன்டேஜ் கால்குலேஷன்லாம் வந்து போட்டாங்கன்னா ஒண்ணும் இஷ்யூ கிடையாது. நீங்க ஃப்ரண்ட் மட்டும் அப்லோட் பண்ணிக்கலாம். பேக் சைடுல ஏதாச்சும் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, பேக் சைடையும் போட்டோ எடுத்து நீங்க வந்து ஒரே பிடிஎஃப்ல 1 எம்பிக்குள்ள கன்வெர்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாரி டிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஷீட்டா இருக்கு அப்படின்னா, சிங்கிள் ஷீட்ட நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். டபுள் ஷீட்டா குடுத்திருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயும் குடுத்திருக்காங்கன்னா, 2யுமே நீங்க ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணணும்னா, ஒரே பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அப்லோட் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் அப்படின்னா டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் சாரி டிகிரி சர்டிபிகேட் வந்து கேக்குறாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் அவைலபிள் இருக்கு. அப்படிங்கறதுனால அந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்ம கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒன் பை ஒன்னா வந்து அப்லோட் பண்றோம். இப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க 10th மார்க் ஷீட் அப்லோட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. 12th அப்லோட் சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இந்த மாதிரி 6 டாக்குமெண்ட் இடத்துலயுமே வந்து கிரீன் கலர்ல உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா மட்டும் தான் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இது எல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழ வந்து பாட்டம்ல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நீங்க கொடுத்தா போதுமானது. உங்க அப்ளிகேஷன் என்ன ஆகும்? அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படிங்கறது அர்த்தம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் வந்து வந்துருச்சு. அந்த ஸ்டூடெண்டோட போட்டோ, அவங்களுடைய பேரு, அவங்க என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க, அவங்களுடைய மொபைல் நம்பர், நீங்க மேபி ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கீங்கன்னா இந்த இடத்துல எஸ்ன்னு வரும். அப்படி இல்லைன்னா நாட் அப்ளிகபிள்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துரும். இந்த மாதிரி ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 23 ஈவினிங் 5:30க்குள்ள இந்த ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து ஆகாது அப்படிங்கறத நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன ப்ரோ ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். மறுபடியும் நீங்க வந்து சும்மா சும்மா லாகின் பண்ணி பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு வாங்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 டேஸ்லயே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கறத குடுத்துருவாங்க. சீட் அலாட்மெண்ட்னா உங்களுக்கு கால் பண்ணியோ, இல்ல வந்து எஸ்எம்எஸ் மூலியமாவோ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, மெயில் மூலியமா உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. டிஎன்டிஏஎல்யூ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் நார்மல் எஸ்எம்எஸ் வராது. மெயில் மூலியமா மட்டும் தான் உங்கள வந்து கம்யூனிகேட் வந்து பண்ணுவாங்க. அந்த மெயில் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஆன்லைன் கவுன்சிலிங்ங்கிற ஒரு டேப் இருக்கும். இந்த டேப நீங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, உங்க அப்ளிகேஷன் நம்பரையும், டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்க இந்த இடத்துல லாகின் பண்ணி, உள்ள ரூ. 1620 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கவர்ன்மெண்ட் லா காலேஜ்க்கு சீட் அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணணும். இதுக்கான டேட் வந்து எப்போ வந்து குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 27ஆம் தேதி நமக்கு டைம் குடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலையில 10:00 மேல நீங்க வியூ பண்ணி பார்க்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆயிருக்கும். நம்ம ஒவ்வொரு வீடியோலயும் சொன்ன ப்ரொசீஜர யாரெல்லாம் கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ, அவங்களுக்கு 100% உங்களுக்கு ஒரு சீட் வந்து அலாட் ஆகுறதுக்கான பாசிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஜட்ஜ்மென்ட் குடுக்க முடியும். சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் இல்ல, ஒரு 1 வீக் ஒரு நாள் இல்ல 2 நாளுக்குள்ள நான் வந்து வாங்கிருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, இன்னைக்கே நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு டைம் வந்து இருக்குது. இன்னைக்கு டேட் வந்து 19 தான் ஆகுது. 19, 20, 21, 22, 23 5 நாள் நம்மளுக்கு டைம் இருக்கு. 5 டேஸ்க்குள்ள முடிஞ்ச வரைக்கும் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு, ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு கூட நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா இந்த ப்ரொசீஜர நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 27ஆம் தேதி சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பிய எப்படி நம்ம லைவா வந்து டவுன்லோட் பண்றது அமௌண்ட் பே பண்ணி அப்படிங்கிறத நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்றேன். நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. அ ஜ அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், காலேஜ்க்கு எப்படி போகணும், அந்த அஃபிடவிட் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு 5 இயர் பிஏஎல்எல்பி ஸ்டூடண்ட்க்கு வந்து பெர்ஃபெக்ட்டா நம்ம பண்ணி குடுத்துருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, வீடியோஸ் வந்து நான் ரெடி பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ரெடி பண்ணி ஷேர் பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க.
கண்டிப்பா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நம்ம பேஜ்ல வந்துட்டு மெசேஜ் போடுங்க. கிட்டத்தட்ட அதிகப்படியான மெசேஜ் வந்திருக்குது. உங்களுக்கு ரிப்ளை பண்ணலைனாலும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. கண்டிப்பா என்னோட ஃப்ரீ டைம்ல வந்து உங்களுக்கு நான் மெசேஜ் வந்து போடுறேன். சரிங்களா? நெறைய பேர் ஹாய் ஹாய்ன்னு மட்டும் தான் மெசேஜ் போடுறீங்க. என்கிட்ட நீங்க என்ன கேட்க வரீங்களோ அந்த இன்டிமேஷன் நீங்க ஒரு சின்ன ஒரு ஆடியோ கிளிப் மூலியமாவோ இல்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மட்லயோ நீங்க அனுப்பி விட்டுருங்க. அந்த எஸ்எம்எஸ் நான் வியூ பண்ணி பார்க்கும்போது நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை குடுத்துருவேன். நீங்களும் ஹாய்ன்னு போட, நானும் இந்த சைடுல ஹாய்ன்னு போட, அதே ஹாய் ஹாய்ன்னு தான் மெசேஜ் அதிகப்படியான கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்குது. அது இருக்கக்கூடிய ரியாலிட்டிய ஷேர் பண்ணேன். சில ஸ்டூடண்ட் அப்படித்தான் போடுறாங்க. உங்களுக்கு என்ன என்கிட்ட கொஸ்டின் கேட்க விரும்புறீங்களோ அந்த கொஸ்டின் நீங்க வந்து எஸ்எம்எஸ்ல ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு ஆடியோ கிளிப் மூலியமா போட்டீங்கன்னா நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரீப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.